வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். வேப்பிலை கட்டி, இதை ஏன் வேப்பிலை கட்டின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக நார்த்த இலை கட்டின்னு தான் சொல்லணும். நார்த்த இலை ரொம்ப முத்தலாக இல்லாமல் ஓரளவு இலசாக பறிச்சிக்கலாம். நார்த்த இலை மட்டுமே செய்யலாம். இது எலுமிச்சை இலை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எலுமிச்சை இலையும் பறிச்சுக்கிறேன். இந்த நார்த்த இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் கொஞ்சம் நேரம் பரப்பிட்டு அந்த ஈரம் இல்லாமல் இருக்கிறப்ப நாம் இந்த நார்த்த இலை எலுமிச்சை இலை இது ரெண்டுமே எடுத்துருக்குறோம். நம்ம வெறும் நார்த்த இலையிலையும் இந்த பொடி செய்யலாம். இப்போ ஒரு நார்த்த இலையாக இதை நல்லா தொடச்சிக்கணும். என்ன தான் வாஷ் பண்ணாலும் அதில் தூசி இருக்கும். ஒரு இலையாக நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி நடுவில் இருக்கிற அந்த நாரை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கையாலேயே பிச்சு போட்டுக்கலாம். எலுமிச்சை இலையையும் இந்த மாதிரி நடுவில் இருக்கிற நாரை எடுத்துடலாம். இப்போ எல்லாமே அந்த நாரெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவு இருக்குது. இந்த நார்த்த இலை ஒரு 2 மணி நேரம் அந்த தட்டில் வச்சிடலாம், ஒரு கொஞ்சம் உணரட்டும். இப்போ அந்த பொடிக்கு தேவையான அளவு மிளகாயை காய வச்சுக்கலாம். இது நல்லா உணர்ந்துருச்சு. ஒரு 2 மணி நேரம் நம்ம போட்டாச்சு. அந்த ஈரம் கொஞ்சம் உணர்ந்துருச்சு. இந்த மிளகாயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் அந்த இலைக்கு தகுந்த காரத்துக்கு மிளகாயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போது இந்த மிளகா, புளி, உப்பு இதை பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த நார்த்த இலை, எலுமிச்சை இலை அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். இதை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது ஓரளவு அரைப்பட்டிருக்கு. திரும்பவும் நம்ம நல்லா எடுத்து விட்டுட்டு இன்னும் நல்லா ஓட்டிக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவு தான் அரைக்க முடியும். இப்போ நல்லா பொடி பண்ணிட்டு வந்துட்டோம். இது பொடியாக ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் பிடிக்கிற பதத்துக்கு இருக்கும். இதை நாம் அப்படியே பொடியாகவும் வச்சுக்கலாம், அல்லது இது கொஞ்சம் அப்படி ஈரப்பதத்தோடு தான் இருக்கும். இதை அப்படியே நம்ம உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டியும் வச்சுக்கலாம். இந்த நார்த்த இலை பொடி அல்லது வேப்பிலை கட்டியை நாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இந்த பொடி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நார்த்த இலை வாசனையே நமக்கு பசியை தூண்டும். இந்த நார்த்த இலை பொடி போட்டு சாப்பிடும்போது இது அஜீரணத்தை போக்கும், பித்தத்தையும் போக்கும், நல்ல பசி எடுக்கும். வயிற்றில் புழுக்கள் இருந்தால் அந்த புழுக்களை எல்லாம் வெளியேற்றிடும். அதனால் இந்த நார்த்த இலை, அந்த எலுமிச்சை இலை கிடைக்கும்போது நம்ம இந்த நார்த்த இலை கட்டி செஞ்சு சாப்பிட்டோன்னா வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இதை நாம் வெளியிலேயே வச்சுக்கலாம். இந்த பொடியாகவோ அல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி உருண்டையாகவோ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றது கிடையாது. வெளியில் வச்சுருக்கும் போதே அது மாதக்கணக்காக வச்சுக்கலாம். இந்த நார்த்த இலை பொடி அல்லது வேப்பிலை கட்டியை நமக்கு அந்த நார்த்த இலை கிடச்சிச்சின்னா அவசியமாக செஞ்சு நாம் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோன்னா வயிறு ரிலேட்டட் பிரச்சனைகள் இருக்காது, நல்ல பசி எடுக்கும். நீங்களும் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.